திருவண்ணாமலையில் கிரிவல பாதையை ஒட்டி செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே காமராஜர் சிலை எதிரே இயங்கி வரும் இந்த அரசு மதுபான கடை காரணமாக பக்தர்களின் பாதுகாப்பும் ஆன்மீக சூழலும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கடை கிரிவல பாதை, பேருந்து நிறுத்தம், அரசு மருத்துவமனை, தனியார் பள்ளி உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் முக்கிய பகுதிகளின் மையத்தில் இயங்கி வருவதால் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலை வருகை தரும் நிலையில் மதுபானம் அருந்தும் நபர்கள் காரணமாக பெண்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மேலும் இந்த டாஸ்மாக் கடை அதிக வருமானம் ஈட்டும் கடைகளில் ஒன்றாக இருப்பதால் மூடும் பட்டியலில் இருந்தாலும் அகற்றுவதில் அதிகாரிகள் தயக்கம் காட்டுகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தினந்தோறும் 2 லோடு மதுபானங்கள் வரவழைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றவுடன் கோவில்கள், பள்ளி மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இந்த முக்கிய டாஸ்மாக் கடை இன்னும் அகற்றப்படாமல் இயங்கி வருவது ஏன் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக நகரத்தின் பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரப்படுமா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. கிரிவல பாதையின் புனிதத்தன்மையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. கிரிவல பாதை அண்ணாமலையார் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த ஒயின் ஷாப்னால கல்லூரி மாணவர்கள், பஸ் ஏறும் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் அவதிக்குள்ளாகிறார்கள். இங்க வாங்குறவங்க இங்கேயே தான் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர வெளியில போறது கிடையாது. இப்போ நீங்க நேரா பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்புள்ள எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். மூடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் மூடல. இதை கூடிய சீக்கிரம் மூடுறதுக்கு உண்டான நடவடிக்கை புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து எவ்வளவு கூடிய விரைவில் மூட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் மூடி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.